வணக்கம் நண்பா, எப்படி இருக்கீங்க? மனசே ரிலாக்ஸ் வித் கணேஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தியேட்டர்ஸ் வீலாக் பண்ணோன்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு வந்தேங்க. ரொம்ப ஒரு வேலை நிமித்தம் காரணமாக எனக்கு டைமே கிடைக்காமல் போயிடுது. ஸோ அப்பப்போ நம்ம விசிட் பண்ணும் போதெல்லாம் ஒரு நார்மலான ஒரு வீலாக் மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் தியேட்டர்ஸ் வீலாக் அப்படிங்கிறப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம தியேட்டருக்கு போயிட்டு நம்ம அதை இது பண்ணோம் அப்படிங்கிறனால நான் நம்ம அந்த தியேட்டர்ஸ் வீலாக் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ நேத்தி இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சு. ஸோ வீக்கெண்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ட்ரிச்சியில் ஆல்மோஸ்ட் எல்லா தியேட்டருமே ஃபுல்லு. காவேரிலாம் பார்த்திங்கன்னா மூடுற நிலைமையில தான் இருக்குது. அந்த தியேட்டரில் அந்த லிஸ்ட்லேயே காணோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய டிக்கெட்ஸ் ரம்பா தேட்டரில் மட்டும் இருந்துச்சு. ஸோ ரம்பா தேட்டரில் நான் படம் பார்த்து பல வருஷங்களுக்கு மேலே ஆச்சுங்க. அந்த வரிசையில் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும் ரம்பா ஊர்வசி தேட்டர். ஏன்னா நம்ம எல்ஏ சினிமாஸ் வந்ததுலேருந்தே நம்ம எல்லாமே எல்ஏ சினிமாஸு, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே சாந்தி சினிமாஸ், பிளெக் சினிமாஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏறெடுத்து அங்கே போய் பார்க்குறதுக்கான ஒரு இது கிடையாது. பட் இந்தியன் 2 படம் எல்லாமே டிக்கெட்ஸ் ஃபுல்லானதுனால ரம்பா தேட்டரில் மட்டும் கொஞ்சம் அவைலபிள் சீட்ஸ் இருந்துச்சு. சரி, ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. ஆனால் ரம்பா தேட்டரு நம்ம முன்னாடி ஒரு சத்திரம் பேருந்து நிலையத்திலேயே ஒரு ஹாட் ஸ்பாட்டான ஒரு ஸ்பாட் ரம்பா தேட்டர் தான். ரம்பா ஊர்வசின்னு சொல்லிட்டு 2 தேட்டர் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எனக்கு என்ன ஒரு பெரிய கன்ஃபியூஷன்னா, ஊர்வசி தேட்டர் ஆப்ரேஷனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இன்னுமே எனக்கு ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்துச்சு. ஏன்னா சில ஆண்டுகளுக்கு வரைக்கும் இந்த ஊர்வசி சினிமாஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்ததுனாலையும் இப்போ ரீசெண்ட் டைத்தில் நிறைய சில ஒர்க்ஸில் நடக்கிறதுனால க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி ஏதோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரீஒர்க்லாம் ஊர்வசி தேட்டரில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலும் இருந்துச்சு. நானும் போய் கேட்டேன், அந்த தேட்டர் ஆப்ரேட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போதைக்கு சில நாட்கள் ஆப்ரேஷனில் இல்லை, பட் இன்னும் சில நாட்களுக்கு அப்புறம் சில டெசிஷன்ஸ்லாம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான சில தகவலும் வந்துச்சுங்க. ரம்பா ஊர்வசி தேட்டரில் அந்த மெயின் ரோட்டில் சத்திரம் அந்த மெயின் ரோட்டில் போகும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேட்டரில் அந்த கார் பார்க்கிங் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அவெஞ்சராக இருக்கும். அந்த உள்ளே இருக்கிற அந்த கார் பார்க்கிங் ஏரியாவும் ரொம்ப ஒரு கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். அதுவும் ஒரு பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த கார் பார்க்கிங்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கார் பார்க்கிங்கும் பண்ணதுக்கப்புறம் அந்த கார் பார்க்கிங் விட்டு நீங்கள் அந்த படம் முடிஞ்சு வெளியில் வரும்போது அந்த காரை எடுத்துகிட்டு அது ரோட்டில் வரக்கட்டையுமே ஒரு பெரிய சேலஞ்சாகவும் இருக்கும். அது தேட்டரை சொல்லி குத்தம் இல்லை. ஏன்னா அந்த இடமே அப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு இடம் தான் அங்கே இருக்குங்க. அதுக்கப்புறம் தேட்டருக்கு உள்ளே போயாச்சு. தேட்டர் எப்படி நம்ம முன்ன காலத்தில் ஒரு ரம்பா ஊர்வசி தேட்டர் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் அந்த தேட்டர் இருக்குங்க. ஆனால் அந்த பழமையை மாற்றாமல் இன்னுமே அந்த என்ட்ரன்ஸில் இந்த ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் கவுண்டர்ஸு, மெயினில் அந்த கவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அந்த தேட்டர் உள்ளே போனோடனே அந்த சீட்டிங் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட ஒரு பரப்பளவு மாதிரி வச்சுருக்காங்க. அதில் கோல்டு, அதுக்கப்புறம் கோல்டு கிளாஸு, ப்ரீமியம் கிளாஸு, ஃபஸ்ட் கிளாஸுன்னு சொல்லிட்டு நிறையா ஒரு கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. டிக்கெட் விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நாமினலான ஒரு அமௌண்ட்டு தான். 120 ருபீஸில் தான் நீங்கள் படம் பார்க்கலாம். ரொம்பவே 120 to 150 டிபெண்ட்ஸ் அப்போ அந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் வேரி ஆகுது. ஸோ இது மாதிரியான ஒரு அட்டகாசமான இந்த காலத்தில் இப்படி இவ்வளோ ஒரு ரேட்டில், கம்மியான ரேட்டில் படம் காட்டுறது நம்ம ரம்பா சினிமாஸும் இன்னும் நம்ம திருச்சியில் நிறைய தியேட்டர்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா மும்பையில் நீங்கள் போய் ஒரு படம் பார்த்தீங்க அப்படின்னா 600 ரூபா 500 ரூபாய்க்கு டிக்கெட் தான் உங்களுக்கு கிடைக்கும்.
பட் நம்ம ஊரில் ரம்பாவூரிஸ் தியேட்டரில் வந்து இன்றைக்குமே வந்து அந்த டால்பி அட்மாஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த சவுண்ட் குவாலிட்டி, பிக்சர் குவாலிட்டிலேருந்து எல்லாமே வந்து தரமாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போது நிறையா தியேட்டர்ஸ் வந்து நம்ம நிறையா ஒரு அட்வான்ஸ்டான ஒரு டெக்னாலஜியில் பார்த்ததுனாலவோ என்னவோ, ஏதோ நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்ம ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் தியேட்டர், ஒரு ரம்பா தியேட்டர் அப்படின்னு இருந்தாலுமே அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நம்ம சாஞ்சாலே பின்னாடி வந்து அந்த தியேட்டர் சாயிற மாதிரி தான் இருக்குது அந்த சீட்டிங் வந்து. மற்றபடி என்னையை பொறுத்த வரைக்கும் ரம்பா தியேட்டர் இன்றைக்கு வரைக்குமே வந்து ஒரு தரமான ஒரு தியேட்டராக தான் ஆடியோ குவாலிட்டிக்கும் சரி, பிக்சர் குவாலிட்டிக்கும் சரி இருக்குங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் தியேட்டர் இன் தி மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்பாவூரிஸ் தியேட்டரு அந்த ஒரு லெஜெண்டரியான ஒரு லுக்கோட இன்றைக்குமே வந்து இருக்குது. 80% வந்து தியேட்டர் நல்லா இருந்தாலுமே 20%ல் கண்டிப்பாக சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் அவங்க பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணாங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து தியேட்டர் இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் கணேஷ்.